கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உலகில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நடக்கும் என்பதை கூட யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எந்த மனுஷனும் பாதுகாக்க முடியாது. ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருந்து நம்ம போகிற வருகிற எல்லா இடங்களிலும் அவர் மட்டும்தான் நம்மளை பாதுகாத்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். வருகிற எல்லா தீமையிலிருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நம்ம ஆண்டவர்கிட்ட வர வேண்டியது தான். அவர் கூப்பிடணும். அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார், பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 121:7 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆண்டவர் நம்மளை எல்லா தீங்குக்கும் நம்மளை விலக்கி காக்க ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மளை பாதுகாக்கும். நிச்சயமாக அவருடைய இரத்தம் இப்பொழுது வரைக்கும் பேசுகிற ஒரு உயிருள்ள இரத்தமாக இருக்கிறது. அவர் நம்மளை அவருடைய செட்டை நிழலில் அவர் நம்மளை மறைத்து வைத்திருக்கிறார். ஸோ நாம் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது எந்த தீங்கும் நம்மளை அணுகாது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் ராஜா, நீர் எங்களுக்கு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். எல்லா தீங்கிலிருந்தும் நீர் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. எங்கள் ஆத்துமாவை நீர் காத்து கொள்வீராக. எங்கள் போக்கையும் வரத்தையும் என் தேவ நீர் பாதுகாத்து கொள்வீராக. இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு உலகில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மூடி மறைத்து கொள்வீராக. எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.